வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்மையான அதே சமயம் மனச ரொம்பவே தொடக்கூடிய ஒரு குறும்படத்தோட விளக்க தொகுப்பை பார்க்க போறோம். அதுதான் அப்பாவின் கைகள். இது ஏதோ சினிமாவுக்காக எழுதப்பட்ட கதை இல்லைங்க. நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் அன்றாடம் நடக்கிற ஒரு யதார்த்தமான உணர்வு போராட்டம். இந்த எமோஷனலான பயணத்தை ஒன்னா சேர்ந்து பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? சரி, நேரடியா விஷயத்துக்கே வந்துருவோம். இந்த குறும்படம் ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் ஓவரோட தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அப்பாவும் தன் கனவுகளை மறந்து பிள்ளைகளின் கனவுகளுக்காக வாழ்கிறார். இந்த ஒரு வரிதாங்க இந்த ஒட்டுமொட்ட கதையோட ஆணிவேர். ஒரு அப்பாவோட அமைதியான தியாகத்தை இந்த முதல் காட்சியிலே டைரக்டர் ரொம்ப அழகா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இதுல முதல் பகுதி அன்றாட தியாகம். இதுல ஒரு குடும்பத்தோட காலை நேரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சாதாரணமா நம்ம வீடுகள்ல காலை நேரம் எப்படி இருக்கும்? பசங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மா அன்பா எழுப்புவாங்க இல்லையா? இங்கேயும் அப்பா குணசேகரன் தன் பசங்களோட தூக்கத்தை கலைக்காம ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. ஆனா அதே குணசேகரனோட ரியாலிட்டி என்ன தெரியுமா? தேஞ்சு போல பழைய செருப்பு, கொளுத்துற வெயில், ரெஸ்டே இல்லாத கடின உழைப்பு. தன்னோட குடும்பத்துக்காக அவர் எப்படி அத்தனை கஷ்டங்களையும் சத்தமே இல்லாம ஏத்துக்கிறாருங்கிறத இதுல ரொம்ப தத்ரூபமா காட்டியிருக்காங்க. அடுத்து பகுதி 2, காணாத சுமைகளும் ஆசைகளும். இந்த இடத்துல தான் கதையோட அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. இப்போ ஒரு அப்பா மேல ஒவ்வொரு நாளும் எப்படி எதிர்பார்ப்புகளும் பிரஷரும் அதிகமாகுதுன்னு பார்ப்போம். மூத்த பையன் நிதிக், அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கும் புது மொபைல் வேணுங்கிறான். சின்ன பையன் பிருத்விக்கு ஒரு கிரிக்கெட் கிட் வேணுமா? பசங்களோட இந்த ஆசைகள் ரொம்ப இயல்பானது தான். ஆனா ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய செலவு தானே. இன்னொரு பக்கம் அம்மா கிருத்திகாவுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிற குடும்ப செலவுகளை நினைச்சு ஒரே கவலை. ஆனா நம்ம ஹீரோ குணசேகரன் இதை எதையுமே வெளிக்காட்டிக்கல, சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, மனைவி கிருத்திகா ரொம்ப அக்கறையா உங்க உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லும்போது குணசேகரன் சொல்ற அந்த பதில் தான். பசங்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கணும், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. தான் உடம்ப பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பசங்களோட சந்தோஷம் தான் தனக்கு முக்கியம்னு அவர் முழுமையா நம்புறாரு. அந்த வழிய அவர் ஒரு புன்னகை பின்னாடி மறைக்கிறப்போ நிஜமாவே நம்ம மனசு கனத்து போகுது. இப்போ நாம பார்க்க போறது பகுதி 3, உடையும் தருணம். இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமனம் வருது. ஒரு மனுஷனுக்கு உடம்புல ஒரு எனர்ஜி லிமிட் இருக்கும் இல்லையா? மாலையில பசங்க விலை உயர்ந்த பொருட்கள் கேட்கறாங்க, ராத்திரியில மனைவி பணக்கவலையை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு அடுத்த நாள் குடும்பத்துக்காக மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிற குணசேகரன் திடீர்னு வேலை செய்யற இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறார். சின்ன சின்ன குடும்ப தேவைகள் எப்படி ஒரு அப்பாவோட மேல பெரிய பிரஷரை உருவாக்கி அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா மாறுதுன்னு பாருங்களேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க அப்பாவை பார்க்க குடும்பமே பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. டாக்டர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார், அதிக வேலை பழுவால உடம்பு ரொம்ப சோர்வாயிடுச்சு, உடனே ரெஸ்ட் வேணும்னு. அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல கையில கட்டு போட்டு படுத்திருக்க அப்பாவை பார்த்த உடனே தான் பிருத்விக்கும் நிதிக்கும் அவங்க தினமும் கேட்ட பொருட்களோட உண்மையான விலை என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. அப்பாவோட தியாகமும் உழைப்பும் முதல் முறையா அவங்க கண்ணுக்கு நேரா தெல்ல தெளிவா தெரியுது. அடுத்து நாம பார்க்க போற பகுதி 4, மாறிய குடும்பம். அந்த இன்சிடென்ட் பசங்களை எப்படி மாத்துச்சுங்கிறத இதுல பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை பண்ணிடுச்சு. நேத்து வரைக்கும் புது மொபைலும் கிரிக்கெட் கிட்டும் கேட்டு அடம் பிடிச்ச அதே பசங்க இப்போ எப்படி மாறி இருக்காங்க பாருங்க. நிதிக் வீட்டுல சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்து பணம் சம்பாதிக்கிறான். பிருத்விக் வீட்டு வேலைகள்ல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றான். அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சுமையை குறைக்கணும்னு அவங்க காட்டுற அந்த மெச்சூரிட்டி தான் இந்த கதையோட ரியல் சக்சஸ். கடைசியா பகுதி 5, அன்பே உண்மையான செல்வம். இது ஒரு அழகான கொண்டாட்டத்துக்கான நேரம். குணசேகரனோட பிறந்த நாள் வருது. வீட்ல ஒரு சின்ன கேக், சிம்பிளான டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இது எல்லாமே அந்த பசங்க தங்களோட சொந்த உழைப்புல சேமிச்ச காசுல வாங்கினது. அது மட்டும் இல்லாம நிதிக் அப்பாவை தன் ஹீரோங்கிறான். பிருத்விக் அப்பாவை சூப்பர்மேனை விட பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அப்பாவோட கண்கள்ல வந்த அந்த ஆனந்த கண்ணீர் இருக்கே, அது உலகத்திலேயே மிகப்பெரிய அவார்டு மாதிரிங்க அவருக்கு. இந்த பிறந்த நாள் செலிப்ரேஷன்ல குணசேகரன் ரொம்ப எமோஷனல் ஆகி ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் ஒரு நாள் போயிடும், ஆனா உங்க அன்பு மட்டும் எப்போ என் கூட இருக்கும் அப்படின்னு. எந்த ஒரு குடும்பத்துக்கும் நிஜமான சொத்துங்கிறது பணமோ பொருளோ கிடையாதுங்க. எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத ஆழமான அன்பும் புரிதலும் தாங்கிறத இந்த வரிகள் அப்படியே நெத்தியடியா சொல்லுது. குறும்படத்தோட முடிவுல வர்ற வாய்ஸ் ஓவரை கேளுங்க. அம்மாவின் அன்பு நம்மை வளர்க்கிறது, அப்பாவின் தியாகம் நம்மை உயர்த்துகிறது. அதுக்கப்புறம் திரையில ஒரு மெசேஜ் வருது, பெற்றோர்களை நேசியுங்கள் அவர்கள் இருக்கும் போதே. இது வெறும் அட்வைஸ் இல்லைங்க, லைஃப்கான ஒரு சூப்பரான பாடம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம சின்ன சின்ன ஆசைகளுக்காக அமைதியா பெரிய பெரிய தியாகங்களை பண்ற அந்த அன்பான ஜீவன்களை நம்ம எவ்வளோ தடவை கவனிக்காம கடந்து போயிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி மக்களே, இன்னொரு சூப்பரான விளக்க தொகுப்புல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். டாடா.